நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். 2 கால்களில் நடந்ததாக கருதப்படும் நமது பழமையான மனித மூதாதையர் 6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்புதான் தோன்றியுள்ளார்கள் என்றும், அந்த நேரத்தில்தான் தெய்வங்களின் தோற்றங்களும் இந்த பரந்த நிலத்தில் இருந்திருக்கலாம் என்ற கருத்து ஓரளவு ரிக்வேத காலத்தின் வருகையை குறிக்கும் வகையில் உள்ளது. வேத காலத்தில் குலதேவதை வழிபாடு தொடங்கியதாக கூறப்படுவதை இந்த கருத்து ஆதரிப்பது போல உள்ளது. இதோடு வேத நூல்கள் மற்றும் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கூறப்பட்டுள்ள கருத்துகள் தற்போது முடிவுறப்பட்டு ஆலய பூசாரிகளால் வாய்மொழியாக கூறப்பட்ட கதைகள், சொற்பொழிவுகள் மற்றும் நாட்டுப்புற கதைகள் மூலம் நாம் அறிந்து கொண்ட தெய்வீக தோற்றம் குறித்த தகவல்கள் இனி தொடர்கின்றது. பூமியை உயிரினங்கள் வாழத் தகுந்த நிலமாக மாற்றி அமைத்தபின் பிரம்மா அதை பல பிரிவுகளான நிலங்களாக மாற்றியமைத்தார். தன்னால் படைக்கப்பட்ட முதல் நிலை ஆத்மாக்கள் அவற்றில் எங்கு வேண்டுமானாலும் சென்று பிறப்பு எடுத்துக்கொள்ளும் வகையில் நியதியை வடிவமைத்திருந்தார். அப்படி பிரிக்கப்பட்டிருந்த நிலப்பகுதிகளில் நதிகள், ஆறுகள், காடுகள் மற்றும் மலைகளும் இருந்தன. நல்ல தன்மைகளை கொண்ட நிலப்பரப்பில் பிறப்பெடுத்த ஆத்மாக்கள் நல்ல எண்ணங்களை கொண்டவர்களாகவும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாகவும் உள்ள வகையில் பிறப்பெடுத்தார்கள். அதைப் போலவே எந்தெந்த நிலப்பரப்புகளில் மானிடப் பிறவிகள் பிறப்பெடுத்தனவோ அந்தந்த பூமியின் தன்மைகளை கொண்டவர்களாகவே அவர்கள் குணங்கள் அமைந்திருந்தன. அப்படி இருந்ததால்தான் நன்மை மற்றும் தீமைகளின் வேற்றுமைகளை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகவே அந்த நிலையை பிரம்மா ஏற்படுத்தியிருந்தார். தெய்வீக தன்மைகளை கொண்ட நிலப்பரப்பில் ரிஷி மற்றும் முனிவர்கள் பிறப்பெடுத்தார்கள். வெவ்வேறு நிலப்பரப்புகளில் அந்தந்த தன்மைகளில் ஆன மானிடர்கள் சென்று தங்கியதும் பிரம்மாவினால் படைக்கப்பட்ட 7 ரிஷிகளும் எங்கெல்லாம் ரிஷி முனிவர்கள் பிறப்பெடுத்திருந்தார்களோ அந்த நிலப்பரப்புகளில் சென்று தம்மை அவர்களிடம் வெளிப்படுத்திக் கொண்டு அவர்களோடு தங்கியிருந்தவாறு மெல்ல மெல்ல தெய்வீக லீலைகளை விளக்கி ஆன்மீக போதனைகளை தரத் துவங்கினார்கள். அதன் மூலம் சத்திய யுகத்தில் படைக்கப்பட்ட மானிடர்களுக்கு அவர்களால் நல்ல போதனைகளை செய்ய முடியும் என்று கருதினார்கள். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.